Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. In a analysis we have various important articles. So UPSC perspective la rendu moonu articles irukku. So without any further delay, let's get into today's video. So let's look at the first article of today. A tolerant India can be majoritarian. In the community அதிகமா இருக்கா இல்ல அந்த community அதிகமா இருக்கா, யார் minority யார் majority இந்த மாதிரி இல்லாம why not make a tolerant India a majoritarian community அப்படிங்கறத இந்த ஆர்டிகிளோட ஜஸ்ட். This article revolves around a survey கிட்டத்தட்ட ஒரு 30,000 people கிட்ட on religious identity. A survey was conducted. அதுல 85% of Hindus affirm that respecting all religion is very important for being a truly Indian அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹிந்துஸ் வந்து இவ்ளோ பேர் ஆமா எல்லா ரிலிஜனையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 64% of the Hindus think it is very important to be Hindu to be truly Indian. அதாவது நிறைய பேருக்கு எல்லா ரிலிஜனும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா ஹிந்துனா they are associating it with the idea of being Hindu அப்படிங்கறத சொல்றாங்க. 80% of them say it is very important to speak Hindi to be truly Indian. Indian na he should know the majorly spoken language which is Hindi அப்படிங்கறத சொல்றாங்க. Rather than celebrating toleration or seeing the paradoxes as a peculiarity of the Indic mind, it is crucial to recognize that a virulent majoritarianism can coexist with the professions of tolerism. அதாவது நம்ம Hindu society, Hinduism அந்த காலத்துல இருந்தே it is known for its tolerance. என்னதான் ஒரு கடவுளை அவமதிச்சாலும் சரி, karma will take its place. என்ன நடந்தாலும் நம்ம கெட்டது செய்றாங்கன்னா அவங்களுக்கு கெட்டது வந்து சேரும். இந்த மாதிரி ஒரு டாலரண்டான ஒரு ரிலிஜன் தான் ஹிந்து. அந்த மாதிரி தான் இப்ப மக்கள் இருக்காங்கன்னாலுமே அதுல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரிலிஜனை ஒரு கண்ட்ரியோட அசோசியேட் பண்றாங்க. பீயிங் அன் இந்தியன் இஸ் கண்ட்ரி ஐடென்டிட்டி. ஆனா ரிலிஜியஸ் ஐடென்டிட்டி ஹிந்துவையும் இந்தியனையும் அசோசியேட் பண்றாங்க. ஸ்பீக்கிங் ஹிந்தி இஸ் அசோசியேட்டட் வித் இந்தியனுங்கிறாங்க. ஒரு குட் இந்தியனுக்கான குவாலிட்டிஸ் எல்லாம் பீப்புள் ஆர் டிஃபைனிங் which is not a very healthy practice. Mere toleration or an empirical plurality of culture is not same as conscious democratic project. மக்கள் அவங்களா கான்ஷியஸா இல்ல ரிலிஜனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடாது, பீப்புளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும், ரிலிஜனுங்கிறது நம்மளா கண்டுபிடிச்சது, இதெல்லாம் ஒரு கான்ஷியஸா வரணுங்கிறது. டாலரன்ஸுங்கிறது இந்த மாதிரி கான்ஷியஸா வர வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து ஒரு ரிலிஜன்னாலேயோ இல்ல ரிலிஜன் ஒரு சொல்லி கொடுத்தோ அது வராது அப்படிங்கறத சொல்றாங்க. Key features of multiculturalism or composite culture are cultures beyond compartments, constant dialogue and mutual change, and a strong streak of interrogation or settled beliefs across all cultures, especially the dominant culture. So எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு கல்ச்சர், ஒரு ஹெல்தியான கல்ச்சர்னா எப்படி இருக்கணும், சொசைட்டில என்னென்ன ஈவல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிட்டே வரணும். ஏர்லியர் சத்தி வாஸ் அசோசியேட்டட் வித் ஹிந்து கல்ச்சர். அதே மாதிரி விடோ ரீமேரேஜ் கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் சொசைட்டி மாற இதுவுமே சேஞ்ச் ஆகிட்டே வரணும். அதுதான் ஒரு நல்ல கல்ச்சருக்கான ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ வேற இந்த ஆர்டிக்கிளில் இதை பற்றி தான் திரும்ப பேசுகிறாங்க. அதாவது ரெஸ்பெக்ட்டுங்கிறது என்ன, 95% ஆஃப் த முஸ்லிம்ஸ் அண்ட் சீக் டிக்ளேர் தட் ஆர் வெரி ப்ரவுட் டு பி இந்தியன். ஸோ ஒரு டாலரண்டான சொசைட்டிங்கிறது எப்போ உருவாகும் அப்படின்னா பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த வேரியஸ் ரிலிஜன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு மக்களோட பிலீஃப் சிஸ்டம். அதாவது ஒரு கடவுள்னு ஒருத்தர் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம நம்பினாதான் நம்ம அதுக்கு பயப்படுவோம், காட் ஃபியரிங்காக இருப்போம். அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு புரியணும். நம்ம உருவாக்கணும் ஒரு எலிமெண்ட் தான் ரிலிஜன் அப்படிங்கிறது பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போதான் வந்து ரிலிஜன் கிளாஷஸோ இல்லை ஈகோ கிளாஷஸோ இல்லை ஒருத்தவங்களோட பேசாமல் இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்குறாங்க அப்படின்னா முஸ்லீம் அப்படின்னா யோசிக்கிறது, இல்லை முஸ்லிம்ஸ் வந்து ஹிந்துவுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்கறது யோசிக்கிறது. இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ஒரு காமன் மேன் டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ. இதெல்லாம் இல்லாமல் ஹவு அவர் கான்ஸ்டிடியூஷனல் ஃபோர்ஃபாதர்ஸ் இவங்க எப்படி நம்ம சொசைட்டி இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி we have to change அப்படிங்கிறத இதில் சொல்றாங்க. Let's move on to the next article. A new chapter, Nepal's quest for political stability. நமக்கு தெரியும் Nepal it's recently facing a lot of political instability. இப்போ recent Supreme Court said that whatever the president Vindhya Devi Bandari refused to entertain. அதுக்கப்புறமா the president reappointed KP Sharma Oli as the caretaker prime minister. அதை இப்போ ரீசெண்டாக Supreme Court nullify பண்ணிடுச்சு. It handed over the 168-page verdict on a case filed by 149 lawmakers demanding that Sher Bahadur Deoba
be made the prime minister. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னன்னா ஈவன் he doesn't have a very good track record. அவருமே வந்து இது வரைக்கும் ஒரு நல்ல பிரசிடெண்ட்டாக இருந்ததுக்கோ இல்லை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனதுக்கோ ஒரு பெரிய track record illa, though he might have won the confidence vote in July 18, there is a great lesson for India to be learned on how not to put the relationship through intelligence agencies and other ways it fails each time. அதாவது இவர் என்ன பண்ணார், கேபி சர்மா ஒலியோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு, அதாவது இப்போ அவர் வந்து கான்ஃபிடன்ஸ் ஓட் வின் பண்ணுவாரா மாட்டாரா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தப்போ மக்களோட நேஷனலிஸ்ட் ஃபீலிங்ஸை தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக வாட் ஹி டிட் வாஸ் இந்த மாதிரி ஒரு லிம்பி அதுரா, லிப்பி லேக், காலாபானி அந்த டிஸ்பியூட் ஆரம்பிச்சாங்க. இட் பிலாங்ஸ் டு நேபாள், எங்களோட ஏன்ஷியன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து இப்படிலாம் இருக்கு, இந்தியா இஸ் ட்ரைங் டு ஸ்டீல் அவர் டெரிட்டரி, அந்த மாதிரியெல்லாம் இட் ஸ்டார்டட் இட்ஸ் ஓன் வெர்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை லோக்கல் பாலிட்டிக்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன்டர்நேஷ்னல் ஆர் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சொல்கிறத கேட்டுமே ஒரு கண்ட்ரி ரன் ஆகக்கூடாது. பாகிஸ்தான் ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி சொல்கிறது கேட்குது, நேபாள் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சொல்கிறது கேட்குறது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்ட்ரி ஷுட் பி ரன் ஆன் த குட் ஓல்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஹவு த பீப்புள் வாண்ட் இட் டு பி. ஓகே, அதுதான் இந்த ஆர்டிக்கிளோட ஜஸ்ட். இந்த ஆர்டிக்கிள் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா நீட்ஸ் டு கண்டினியூ டு பில்ட் ஆன் பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் எங்கேஜ் த்ரூ அஃபிஷியல் சேனல்ஸ் ஆஃப் bilateral platforms and diplomacy. Let's not forget that geopolitics is changing as Nepal is now free from India locked. அதாவது முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு லேண்ட் லாக் கண்ட்ரி, இட் இஸ் சாண்ட்விச் பிட்வீன் டூ பிகர் பவர்ஸ், ஒன்று சைனா இன்னொன்று இந்தியா. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்தியா வந்து அதோட ரொம்ப மேஜரான டெசிஷன்ஸ், நேபாளில் யார் பிரைம் மினிஸ்டராக வரணுங்கிறது, இல்லைனா வந்து நேபாளில் என்ன நடக்கணும், விச் பார்ட்டி ஷுட் வின், இதற்கெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லப்படுது. திஸ் இஸ் நாட் எட் ப்ரூவ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நேபாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்தியாவே எதிர்க்க ஆரம்பிக்கும் போது we can say that India is Nepal is it could be landlocked geographically, but politically it is not India locked, it is free. In fact, people it is trying to turn against India அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. Let's move on to the next article. Leaving the past behind, Afghanistan neighbors must help it protect the democratic gains. Two events in Central Asia last week which India attended saw Afghanistan neighbors seeking solution to conflict. ரெண்டு விஷயம் நடந்தது. ஒன்று என்னன்னா, the Dushanbe meeting of the contact group on Afghanistan SCO of foreign ministers. SCO நமக்கு தெரியும், Shanghai Cooperation Organization, and the second a Central Asian South Asia Connectivity Conference in Tashkent. இது ரெண்டு நடந்தது. ஓகே, just days after US and NATO completed their pull out from Bagram Air Base and most other key locations, it is clear that the Taliban are making advances by force if necessary. அதாவது இப்போ யூஎஸ் வந்து அவங்களோட பவர் யாரு, இல்லை எப்படி இந்த கவர்மெண்ட் ரன் ஆக போகுது, கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் இருக்கா, இதெல்லாம் கிளியராக சொல்லாமல் போனதுனால now the Taliban is getting their power back. Taliban's attack on border posts, particularly the border with Central Asian countries, the Spin Baldak Chaman border with Pakistan, and for territorial control அப்புறம் காபூல்ல most of the places, இதெல்லாம் தாலிபான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால there is no clear power sharing basis. ஆப்கானிஸ்தான் பாஸ்ட் கேனாட் பி இட்ஸ் ஃபியூச்சர். அதாவது நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்னார், ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப மீனிங்ஃபுல்லான லைன். இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் எப்படி இருந்திருக்கோ அதுவே வந்து அதோட ஃபியூச்சராக இருக்க நம்மளால விட முடியாது. we have to make sure that people who use terrorism as a weapon, ஆனால் people who want to take over the country by force, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. we have to make sure that the democratically elected government takes into power அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. the message is that the region and global players will not support the Taliban to enforce its brutal regime. For India and the Central Asian states, the worries about the violence at the frontiers and the resultant refugee influx. ஏதாவது ஒரு violence நடந்ததுன்னா people obviously எந்த இடத்துல peace இல்லையோ people will move to the next place. அப்படி போகும்போது refugee influx இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் bear பண்ணும். Will it be able to do that? அதே மாதிரி Afghanistan is under Taliban's control. பாகிஸ்தானில் இருக்க terrorists or என்ன சொல்றது, who are anti governments, in fact பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஹேவன் மாதிரி ஆப்கானிஸ்தான் மாறப்போகுது. we have to make sure that this does not happen.
the emergence of the regional consensus to shun any attempt to take power by force will give the Taliban and its backers in Pakistan a reason to pause. And the high-level intra-Afghan talks in Doha over the weekend and the Taliban's aid announcement that they will pursue political solutions seriously and to assure neighbors that they will not allow Afghan territory to be used against any territory. அதாவது அவங்க தாலிபானோட வியூ பாயிண்ட் என்னன்னா, ஆப்கான்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் வந்து இந்தியாக்காக யூஸ் பண்ணிக்குது, யூஎஸ் வந்து வேற எந்த கண்ட்ரி மேலேயும் அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த அக்யூசேஷன்லாம் இல்லாமல் we have to make sure that Afghanistan is run on its own lines அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. Moving on to the next article, trafficking needs a wholesome approach that is cognizant of the causative factors. எதனால trafficking நடக்குது, why children and even women or teenagers they are being abducted அப்படிங்கிறதோட cause என்னன்னு பார்த்து we have to make sure that this offense is stopped அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகிளோட ஜஸ்ட். இப்போ ரீசெண்டாக trafficking in persons prevention bill 2021 started. Undoubtedly trafficking is a pernicious offense, one that societies and governments must have zero tolerance. இதை என்னன்னாலும் நம்ம இதை பொறுத்துக்கவே கூடாது. The bill which will shortly be introduced in parliament, and the bill oda criticism na indha motta article, it aims at preventing and countering trafficking in persons, particularly in women, children, etc., and to provide them with care, protection, rehabilitation, etc. This is the bill's second iteration. First one the 2018 le Lok Sabha la pass aachu, but it was never introduced in Rajya Sabha. The bill has expanded the area under coverage to include offences taking place not only within India but outside. இது வந்து அந்த பில்ல இருக்க ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, வேற எங்க நடந்தாலும் இந்தியன்ஸ் இப்போ வேற எங்கேயோ இருக்காங்க, யூஎஸ்ல இந்தியன்ஸ் ஆர் பீயிங் டிராஃபிக் அப்படின்னா அதுக்குமே this bill will extend. It envisages the setting up of anti-trafficking committees at the state and national levels to implement the provisions when passed. In the days the bill was set up in the public domain, for comments, civil society activists and legal experts have criticized its various provisions and submitted that an overzealous approach would blur the nuances and an understanding of the contributing factors including vicious poverty, debt, lack of opportunity, development schemes missing their mark. அதாவது முக்கியமா இந்த பில் வந்து டிராஃபிக்கிங் நடந்தவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம், டிராஃபிக்கிங் பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அதெல்லாம் தான் அட்ரஸ் பண்ணதே தவிர வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ். முக்கியமான விஷயம் காசு இல்லை, பாவர்ட்டி, இன்னொன்று அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்று ஸ்கியூட் செக்ஸ் ரேஷியோ, இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இல்லாதது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த காசேட்டிவ் ஃபேக்டர்ஸை இந்த பில் அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கிரிட்டிசிசம். Vociferous opposition has arisen over the key aspect of handling over investigation and trafficking crimes to both by those who believe that it would burden the already stretched unit. இனிமே trafficking crimes நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மட்டும் தான் ஹேண்டில் பண்ண போகுது, இனிமேல் வந்து ஸ்டேட் போலீஸ்க்கு இதில் பெரிய ரோல் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுல ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று, இட் இஸ் அன் அட்டாக் ஆன் ஃபெடரலிசம், பிகாஸ் தோஸ் ஸ்டேட் போலீஸ் தான் வந்து பீப்புளோட டச்லேயே இருக்கவங்க. ஒன்று அவங்களுக்கு அந்த ஃபெடரலிசமில் அட்டாக் ஆகுது. இன்னொரு செகண்ட் விஷயம்னா என்ஐஏ இஸ் ஆல்ரெடி பர்டன். இது வந்து ரொம்ப ஹை ப்ரொஃபைல் டெரரிசம் அந்த மாதிரி கேசஸ் டீல் பண்ண வேண்டியவங்க. இந்த கேஸும் இனிமேல் அவங்க தான் டீல் பண்ணுவாங்கன்னா இது வந்து திஸ் வில் பர்டன் த ஆர்கனைசேஷன். இதுக்கு நம்ம என்ஐஏல அட்லீஸ்ட் செப்பரேட்டாக ஒரு யூனிட் வைக்க போகிறோம், இல்லைனா அதுக்குன்னு டிராஃபிக்கிங் டிபார்ட்மெண்ட், ஆன்டி டிராஃபிக்கிங் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்படி எதுவும் ப்ரப்போசல் இல்லாமல் திஸ் வில் பி டேக்கன் பை என்ஐஏ அப்படின்னு சொல்கிறது திஸ் வில் பர்டன் த ஆர்கனைசேஷன். Reporting of offences has been mandatory with penalties for non-reporting, but those with an understanding of the torturous process point to the fact that victim often do not want to be complained or recorded. ஒன்று அவங்க ஃபேஸ் காட்டுறதுக்கே விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே சொல்ல மாட்டாங்க, அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இது கிரவுண்ட் ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் டிராஃப்ட் பண்ண பில்லோ அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு வருது. The mention of the death penalty for various forms of aggravated trafficking needs to be flagged too. The government would do well to scan and incorporate the responses to its bill in order to ensure that the fence does not eat the crop. அதாவது வேலையே பயிர் மேயறது அந்த மாதிரி இல்லாமல் the government should make sure that this process itself doesn't become a punishment. While sexual exploitation and trafficking can be ghastly crimes invoking public horror, for the state to not employ a wholesome approach cognizant of the causative factors
one that would be sensitive and precise would be equally horrific அப்படிங்கறத சொல்றாங்க. இதோட காஸ் என்னன்னு பார்த்து நம்ம அதுக்கு ஆக்ட் பண்ணணும். பிகாஸ் தீஸ் கிரைம்ஸ் இது வந்து சொசைட்டியோட கான்ஷியன்ஸே ஒரு உழுக்கிற மாதிரியான ரொம்ப பெரிய கிரைம்ஸ். ஸோ வி ஹவ் டு மேக் ஷூர் தட் திஸ் பில் இஸ் டிராஃப்டட் வித் காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, ப்ரெசென்ட் சினாரியோ என்ன, அவங்களுக்கு எப்படி நம்ம ரீஹாப் கொடுக்க போறோம், இதை வந்து நடக்காம ஃபியூச்சர்ல எப்படி தடுக்க போறோம், இது எல்லா ஆங்கிள்லையுமே இந்த பில் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. Moving on to the next one, calculating the benefits of lockdown. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாக்டவுன் மட்டுமே நமக்கு வந்து ஒரு சொல்யூஷனா இருந்துட முடியாது. நம்ம வெறும் லாக்டவுன்ஸ் போடுறதுனால மட்டுமே கொரோனா பேண்டமிக் வந்து ஸ்டாப் ஆகவும் போறதில்லை. அதுவும் இல்லாமல் நம்ம லாக்டவுன்ஸ் போடுறோம் அப்படின்னா அதோட ஜிடிபியோட வேல்யூ என்ன, அதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் போடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 26% of the world population has received at least one dose of COVID vaccine. அதில் அந்த 26%ல only 1% live in low income countries. Richer nations such as US, Canada, Germany, Britain registered above 50% vaccination. For India, the percent of adult population who has received at least one dose is 34%. How long will it take to eliminate the inequality in the administration of the vaccine is shrouded in misery. ஓகேயா, இன்னமுமே நம்ம வேக்சின்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிக்கல. அப்படி இருக்கும்போது நம்மளால நேஷனையும் ஓப்பன் பண்ண முடியாது. நேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஜிடிபி பயங்கரமாக அடிவாங்கன்னா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் நம்ம வேக்சின்ஸாவது போடணும். அதுவுமே இன்னும் நம்ம போடல. ஸோ லாக்டவுன் ஒன்று தான் நம்ம மெஷர் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. One needs to understand the nature of the trade-off. Is the suffering caused by lockdown sufficiently compensated for the life save? அதாவது மக்கள் உயிருக்கு பயந்துட்டு தான் நம்ம லாக்டவுனே போடுறோம். ஆனால் அந்த லாக்டவுன் போட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவங்க லைஃப்பை காப்பாற்றி நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டினாக கேட்குறாங்க. இது ரொம்ப எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. இப்போ நீங்கள் வந்து வெளியில் போனால் கொரோனா உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிரும், அதனால உடம்பு சரியில்லாமல் போய் அதனால டெத் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால வீட்லேயே இருக்குன்னு சொல்கிறோம். நமக்கெல்லாம் ஓகே. For what about daily wage laborers? அவங்களுக்கு தினசரி கூலி இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும். ஸோ when we stop them, we are trying to make sure that their livelihood is taken off. அவங்களுக்கு லைஃபை கொடுத்து லைவ்லிஹுட் எடுக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. During pandemic-driven lockdown, this boils down not to a dilemma but trilemma. Draconian lockdowns help you to keep on living. ஓகே, வாழ்றதுக்கு ஓகே, வீட்லேயே இருந்தோன்னா வாழலாம். ஆனால் வீட்டில் வாழ்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல, காசு இருக்கணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கணும், தேர் ஷுட் பி பீஸ் இன் த ஃபேமிலி. இது எதுவுமே இல்லைனா ஹவு கேன் தே டூ? இது ஃபர்ஸ்ட் ட்ரைலமா. Next, with incomes drying up, essential expenditures such as those on food, health, education cannot be sustained. அதனால obviously இதனால life cannot go on. Extreme lockdown policies imply that you cannot quite have your life and live it too, at least not meaningfully. அதாவது நீங்கள் வாழலாம், பட் உங்களுக்கு நிம்மதி இருக்காது, சாப்பாடு இருக்காது, காசு இருக்காது, வீட்டில் பீஸ் இருக்காது, குழந்தைங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் தர முடியாது. இது எல்லாம் நம்ம இந்த லாக்டவுன் ஒரு விஷயத்தை போட்டு மக்கள் உயிரை காப்பாற்றி நமக்கு என்ன நடக்க போகுது, அதோட ஃபைனல் யூஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எத்திக்கலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஐ வுட் அட்வைஸ் யூ டு ஜஸ்ட் ரீட் த ஹைலைட்டட் போர்ஷன்ஸ். ஓகே, moving on to the next one. Next article, humanity is the fulcrum of journalism. Journalism perspective la சொல்றாங்க. You can இதுல பெருசா UPSC ரிலேட்டடா எதுவும் இல்லை, நம்ம highlighted portions மட்டும் பார்த்தா போதும். Next, time to build a valuable economy. This July marks the 30th anniversary of the economic reforms launched by the 1991 Narasimha Rao government. A dispassionate assessment would be appropriate as the economic policy of 1991 was the first major changes. 1950s க்கு அப்புறம் நமக்கு வந்த ஒரு மேஜரான எகனாமிக் சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா இதுதான். The hallmark of reforms were lessening of government control and opening the economy to international trade, capital flows. அதுதான் liberalization, privatization, globalization. இதோட மெயின் எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா the world is one global village ன்னு பார்க்கறது தான். அதாவது இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இந்தியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. அதே மாதிரி the world products can come. அப்பதான் வந்து we can explore what is going on around the world, how people are living in other parts of the world. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக கிடைச்சது. India had foreign exchange reserves that would barely finance 3 weeks imports. அப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து now we have come to 5th largest country as per GDP வந்திருக்கோம். Furthermore, in the 3 decades since 1991, there has not been a balance of payment crisis. இன்னமும் we are still managing quite well. On the other hand, in the preceding 3, there had been several. This marks a severe reversal.
Foreign exchange reserves have accumulated a result of financial inflows rather than export surplus. Foreign exchange reserve நம்ம நாட்டுக்கு வரதுக்கு ரெண்டு விதமான வழி இருக்கு. ஒன்று வந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஓகேயா, அப்போ வந்து வில் ஹாவ் மோர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அது ஒரு ஹெல்த்தியான வழி. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆர் ட்ரைங் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா பிகாஸ் இந்தியா இஸ் வெரி சீப். இது வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃபாரின் இன்ஃப்ளோஸ், ஓகேயா. ஸோ திஸ் இப்போ நம்ம அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்க ஃபினான்ஷியல் இன்ஃப்ளோஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் பர் த எக்ஸ்பெக்டட் மீன்ஸ். It is now apparent that competitiveness cannot be established by simply reducing government control over private sector. So வெறுமனே நம்ம லிபரலைசேஷனோ பிரைவேட்டைசேஷனோ குளோபலைசேஷனோ பண்ணால் மட்டுமே ஒரு கண்ட்ரி டெவலப் ஆயிருங்கிறது நம்மளால அது கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இந்தியா இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் தட் அப்படின்றத சொல்கிறாங்க. Publicly provided infrastructure, private R&D, facilitating government machinery are crucial for countries' export competitiveness. Since 1991 when there has been trade surplus vandadu appdin pathina, that is very rare. Balance of payment has been showed up by portfolio capital. Such capital can flow out just as easily. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம், இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஓவர் நைட்டில் இந்தியாவை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட பயங்கரமான ஒரு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இப்போ நம்ம இருக்கிறது ரொம்ப சேஃபான ஜோன் கிடையாதுங்கிறத சொல்கிறாங்க. The only guarantee against balance of payment stress is consistently strong export performance. The reforms are yet to take us there. So நம்ம வந்து we shouldn't get carried away by saying that we have a huge forex reserves. இவ்வளோ வருஷத்தில் இப்போ தான் நம்ம highest forex reserves அப்படிலாம் சொல்கிறதுல we shouldn't get carried away. அதை தான் இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Though the acceleration took some time to come in, the rate of growth of Indian economy has been higher after 2001. However, it started slowing after the demonetization of 2016, dropping less than pre-reform levels even before we were struck with the pandemic. So நம்ம பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியன்ஸ் economy was affected கிடையாது. ஈவன் அதுக்கு முன்னாடியுமே எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் அதிகமாக இருந்தது, people falling into poverty அதிகமாக இருந்தது, people falling out of poverty கம்மியாக இருந்தது. So there were lot of problems. In 1991 we were in fact dealing with a cash flow problem. Now COVID has brought home something larger, the absence from the economy of certain crucial services like health expenditure, which is very necessary for all the people at this point of time. அது அவங்களுக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை. Our rickety healthcare infrastructure is merely a metaphor for the absent ecosystem for living in India. Sanitation, transportation, urban governance, producer services, from power supply to waste management need to undertake economic activity. We are all inadequately available. அதாவது எதெல்லாம் முக்கியமான சர்வீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்வச் பாரத் மிஷன் பண்ணி பீப்புளுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகி இவ்வளோ கிராமமோ இவ்வளோ சிட்டியோ இவ்வளோ டிஸ்ட்ரிக்டும் க்ளீன் ஆனதுக்கு அப்புறமே நமக்கு கொரோனா வைரஸ் பேண்டமிக் வந்து இவ்வளோ சிவியராக நமக்கு செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்னு ஹிட் ஆகுதுன்னா இன்னமும் நம்ம அந்த சானிடேஷன் அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்போ தான் வந்து பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம், which is not good for democracy in 21st century. The necessary infrastructure would have to be first created and then managed to supply the stream of services expected. First of all, நம்ம infrastructure creationல focus பண்ணணும். அப்பதான் நம்மளால அதுக்கப்புறம் services ப்ராப்பரா டெலிவர் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம கிட்ட இப்போ ஒரு ஹெல்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா கோவிட் பேண்டமிக் ஃபர்ஸ்ட் வேவ்க்கு அப்புறம் மேபி செகண்ட் வேவ் ஹிட் ஆகாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். வாட் எவர் would have happened. Leaving most to the nature, at least நம்மளால நம்ம சைடு ஸ்ட்ராங்காவது வச்சிருக்க முடியும். we could have இப்போ பேஷண்ட் டு பெட் ரேஷியோ டீசெண்டாக இருந்திருந்ததுன்னா, இல்லை டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ நல்லா இருந்ததுன்னா, we could at least have saved a lot of lives. We have learned the hard way that the value of economy depends on the extent to which it serves our needs. The current crisis of lives and livelihood in India is the time to start building a valuable one. So it's high time நம்ம வெறும் மானிட்டரி பேசிஸோ இல்லை வெறும் ஜிடிபிலையோ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணாமல், இல்லை டிஃபென்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மக்களோட டே டு டே தேவைகள் என்ன, ஒரு காமன் மேனுக்கு என்னெல்லாம் தேவை, இஸ் இட் ப்ராப்பர்லி கன்ஸ்ட்ரக்டட், டு வி ஹாவ் அ ப்ராப்பர் எஜுகேஷன் செக்டர், டு வி ஹாவ் அ ஹெல்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த ஆர்டிக்கிளோட ஜிஸ்ட். So that's all for today's articles. I hope I have covered all the important articles. With this, today's article come to an end. You can find this highlighted PDF in our blog. The link will be given in the description box below. So tune in tomorrow for tomorrow's editorial analysis. Thank you.